இனி டாக்டர் கிட்டேயே போக வேண்டாம். வாரம் 2 முறை இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு இது மாதிரி விதைகள் இல்லாமல் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயும் நல்லா வதக்கி எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ திரும்பவும் அதே வானலில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 10 வரமிளகாய், 12 உரிச்ச பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ வறுத்து எடுத்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பை நல்லா மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்த பிறகு வதக்கின நெல்லிக்காய், வரமிளகாய், புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக சுட தண்ணீர் ஊற்றி அரைச்சி இது மாதிரி திக்காக எடுத்து துவையல் மாதிரி பவுலில் மாற்றிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு இதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து பரிமாறினீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும்.